அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் பத்திரிகையாளர்களுக்கு காலந்தாழ்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். மீண்டும் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக நமது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக முதல் முறையாக அவர்கள் இந்த பகுதிக்கு பதவியேற்று முதல் முறையாக இந்த பகுதிக்கு வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாட்டை கோயம்புத்தூர் சிட்டிசன் ஃபாரம் அந்த குழுவில் அதுக்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். என்றாலும் நாங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஏற்பாடுகள் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை பார்த்து கொள்வதற்காக இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறோம். அதில் கொடிஷியாவில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், திருமதி ஜே முருகானந்தம் அவர்கள், நமது மாவட்ட தலைவர் ரமேஷ், பேராசிரியர் கனல் சபை, நமது நந்தகுமார் மற்றும் அவருடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது அன்பிற்குரிய சேலஞ்சர் துறை அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அதில் பார்த்துவிட்டு உங்களையும் சந்தித்து விட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம். இதில் எங்களுக்குன்னு சொல்வதை விட நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது, நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதில் நமக்கெல்லாம் இருக்க பெருமை, நமது கொங்கு மண்டலத்திலே அந்த தமிழர் வந்திருக்கிறார், இந்த பகுதியில் மக்களுக்காக பணியாற்றியவர், முதல் முறையாக அங்கே வர இருக்கிறார். அவர்களுக்கு நாங்களும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி மாவட்ட தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். என்ன ஷெட்யூல் காலையில் 10 மணிக்கு இறங்குறாங்க. 10 மணிக்கு இறங்கிட்டு அவங்க விமான நிலையத்தில் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம். அதனைத் தொடர்ந்து கொடிஷியாவில் நடைபெறுகிற நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கெல்லாம் அவங்க திருப்பூர், ஆமாம், காந்தி சிலைக்கு மாலை போடுறாங்க. அது பிறகு பேரூர் மடத்தில் அவங்களுக்கு வரவேற்பு ஆசையும் கொடுக்குறாங்க. அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலையும் கலந்து கொண்டுக்கிட்டு 4 மணிக்கெல்லாம் திருப்பூர் போகிறாங்க. கார்பரேஷன் இருக்கக்கூடிய அந்த காந்தி சிலை ரொம்ப நெருக்கமான ஒரு இடம். வைஸ் பிரசிடென்ட் அந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ணுறது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. டவுன் ஹால் இருக்குது, பஜார் இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இருந்தால் நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால மாலை மட்டும் போட்டு நிகழ்ச்சி அங்கே எதுவும் கிடையாது. மாலையை மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. சார், தஞ்சையில் மலையில் விளைஞ்சி நிறைய நெருக்கல் வீணாயிருக்கு. ஒரு முறையாக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்த்துருக்காரு. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை. பெயருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கி எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் என்னென்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும். ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி 22% ஈர பதம் இருக்குது. அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதில் கொள்முதல் நிலையங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அது வீடியோலெல்லாம் பரவலாக வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால். இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு. அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதில் ஏற்கனவே இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட ஈடாகவும் வழங்கணும். இந்த 22% ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும். விலைவாசிப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்றதுக்கு மத்திய அரசு கடந்த முறையும் நிதி கொடுக்கல. இந்த தடவையும் பெரிய முடியாது, இருக்கிறத வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காங்க. என்றைக்குமே உண்மையை அவங்க பேசுகிறதே இல்லை. ஒவ்வொரு ஆண்டுமே
அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே 950 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும். அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க. இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் 95% வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. 95% இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு 95% வேலை முடிச்சுருப்பாங்க. இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஏற்கனவே நாங்கள் 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது, 5000 கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கங்கிறது தெரியல எங்களுக்கு. அதில் வந்து கால்வாய்களுக்கு 2500 கோடி ரூபா, அப்புறம் 1500 கோடி ரூபா வந்து வருங்க தண்ணீர் தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு 1500 கோடி ரூபா, இப்படி பிறகு 1032 கோடி ரூபா, இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டாங்களே தவிர 5000 கோடி ரூபா எங்கே செலவழித்தாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள்லாம் ஓய்வூதியத்தை கோர்ட்டு உத்தரவு கொடுத்து கூட ஓய்வூதியத்தை வந்து தமிழக அரசு தராமல் வந்திக்கிறாங்க பழைய அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க போராட்டத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அந்த போராட்டம் நியாயமானது. இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே அவங்க செய்கிறதே இல்லை. நீங்கள் ஓல்டு பென்ஷன் கொடுக்க ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க. அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இன்றைக்கி வச்ச இன்னும் 4 மாதம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 4 மாதம் தான் தேர்தலுக்கே இருக்குது. அதனால் அவங்களால பணமும் இல்லை. ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பணத்தை பூரா வேறு வழியில் செலவு பண்ணிவிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த ஒரு வெகுஜன விரோத அரசாங்கமாக, மக்கள் விரோத அரசாங்கமாக இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை. பிறகு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர். இன்றைக்கி அநேகமாக தாய்லாந்தில் இருக்கிறதா சொன்னாங்க. பெங்களூர் போயிட்டு பெங்களூருக்கு தனி சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 1000 ரூபா தருவோன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் யாருக்கு தருவோன்னு சொன்னாங்க? தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை. இது இன்னொரு அமைச்சர் சொல்லுவார், வேறு விதமாக பட்டை அடிச்சிருந்தா ஒன்று, நாமம் போட்டால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. சட்டமன்றத்தில் மேடம் பேசியிருந்தாங்க, அந்த சாதி ஒழிப்பு சொல்லணுமா, காலனிகள் அழிக்க முடியுமா, பேர்களை அழிக்க முடியுமான்னு, அது சம்பந்தமான கருத்து நீங்கள் சொல்லுங்கள் சார். அவங்க சொன்ன நியாயமாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டாங்க, அதுக்கு அமைச்சருடைய பதில் பார்த்தீங்களே. அமைச்சர் அதான் இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கும் அமைச்சர்கள் சொல்கிற பதிலுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தொழில்துறையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுச்சு, அதிமுகவும் கேட்டுச்சு. தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னார். எவ்வளோ விளையாட்டுத்தனமாக இல்லையா இது? இப்படி தான் இந்த அரசாங்கம். சார் விஜய் எப்போ சார் கூட்டணி? அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா சார், பாஜக தான் வந்து கரூர் விவகாரத்தில் வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை, அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி, நீங்களே வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும். எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தவறு எங்கே இருந்தாலும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே. ஜெட்ஸி காலகட்டம் வந்துவிட்ட போதிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் இறங்கினாலே எனக்கு பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பாளி மாறி சொல்லியிருக்காரு. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் அந்த மாதிரி தான் நிலவரம் இருக்குது. அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. அதே மாவட்டத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்டயே கேட்கணும். இல்லை, அதுதான் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாங்கிறது தெரியல. ஒவ்வொருடைய கருத்துக்கள் மாறுபடும் இல்லையா? ஒவ்வொருடைய வியூ, உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கி நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது. எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையில் இருக்குது. தொடர்ந்து சாதி ரீதியான மோதல்களை படமாக எடுக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம். வைசன் பார்க்குறீங்களா சார்? வைசன் பார்க்குறீங்க? எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும், எனக்கு பைசல் பார்க்க தெரியாது. ஏன்னா இன்னும் இரட்டை கோலை முறைகள், இன்னும் சாதி ஒடுக்கல், அடக்குமுறையானது, அடக்குமுறை அதிகரிச்சுட்டே இருக்குது தமிழகத்தில். அதாவது கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்குது.
அதுதான் சட்டமன்றத்திலையும் பேசுனீங்க. பட் அதுக்கான குரல் பிஜேபி நீங்கள் ஒரு தவறான செய்தி சொல்றீங்க. இல்லை அதை நான் சொல்லியிருந்தேன். கொங்கு மண்டலத்தில், அதாவது தமிழ்நாட்டிலே அமைதியான பகுதி இந்த கொங்கு மண்டலம். நான் எல்லா மீட்டிங்களோட சொல்லுவேன். என்னையே நிறைய பேர் என்ன பேசுவாங்கன்னா, என்ன கண்ணு எப்படி இருக்க, என்னையே பேசுகிறாங்க. அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலம். இதில் ஒரு செய்தி நீங்கள் புதுசாக கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்தியான ஊர் தான் சார், பஸ்ஸவே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாப் போட மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸே விட மாட்டேங்கிறாங்க. அது முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. நீங்கள் போக்குவரத்து அமைச்சர் வந்து போக வேண்டியதாக பல பகுதியில் கொட்டாங்குச்சியில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. ஏதாவது இருந்தால் நம்ம சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருக்கீங்க, நல்லா கொண்டாடி இருப்பீங்க. இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா? 800 கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் வச்சுருக்காங்க. 890 பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாருங்கள். 890 கடந்த வருஷத்தை விட 150-200 கோடி ரூபா ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க. இதுதான் தமிழக அரசுடைய சாதனை. இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். நன்றி, வணக்கம். பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் வந்துட்டு கேரள அரசுக்கு இணைஞ்சிருக்கு, எதிர்த்து தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு எதிர்த்து தெரிவிச்சிருக்கு. இப்போ வந்து அவங்க நாங்கள் சேர்றோம் 1400 கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் எதுக்கு விடணும் அப்படின்னு கேட்குறாங்க. 1400 பணத்தை 1400 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்துட்டு நாங்கள் எதுக்கு விடணும், அதனால் நாங்கள் திட்டத்தில் சேர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? கேரள அரசு. அதாவது பிஎம்ஸ்ரீ கேரளாவில் வந்து அவங்க வந்து மக்கள் நலனில், அந்த மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் அக்கறையோடு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், நீங்கள் அந்த கேரளா முதலமைச்சர் வந்து 10,000 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசு பணத்தை துறைமுக திட்டத்துக்கு அங்கே கோவளத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார். அவர் எதிராக இருந்தால் கூட அந்த மக்கள் நலனில் அக்கறை இருக்காங்கிறத காட்ட தான் அது காட்டு. விழிஞ்ச மேற்பட்டு சமீப காலம் பிஜேபியோட கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துட்டு இணைந்து போகுதுன்னு பார்க்குறீங்களா? அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. குடியரசுத் தலைவர்